என்னமோ உலகத்துல இவங்க மட்டும் பிறந்த மாதிரியும் வேற எல்லாருமே வானத்துல இருந்து பொத்து பொத்துன்னு குதிச்ச மாதிரியும் இவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. என்னப்பா பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்குது? அறிவுபூர்வமா நீங்க சிந்திச்சீங்கன்னு வைங்களேன், பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. பிப்ரவரி 29 பிறந்துட்டான். 4 ஆண்டுகளுக்கு ஒருக்க லீஃப் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி 29 வரும். அவன் எப்ப கொண்டாடணும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அவன் எப்ப கொண்டாடணும்? 4 வருஷம் கழிச்சு. எவன் பிப்ரவரி 29 பிறந்தானோ 4 வருஷம் கழிச்சு தான் கொண்டாடணும். ஆனா இதுக்கு மட்டும் வசமா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அது 28 ஆக்கிடுவோம் அல்லது மார்ச் 1 ஆக்கிடுவோம். ஏன்? அறிவுபூர்வமாக நீங்க சிந்திச்சா இது கிறுக்குத்தனம் வழங்கலையா? எவனோ ஒருத்தன் காட்டி தந்திருப்பான். கண்மூடித்தனமாக பின்பற்றனுடைய விளைவுதான் இப்படி வந்து நிக்குது. அப்ப அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது விளங்கும். நீ பிறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது உன்னுடைய தாய். அவ்வளவு கஷ்டப்பட்டாளா இல்லையா? நீ வயிற்றுல இருந்து வெளியே வருவதற்கு அவ உயிரை கொடுத்து ஒன்ன பெற்றாள. அந்த தாய்க்கு நீ என்ன செஞ்ச? அந்த தாய்க்கு சாப்பாடு போட்டியா? அந்த தாய்க்கு மருந்து வாங்கி கொடுத்தியா? அந்த தாயை நீ சீராட்டினியா? அந்த தாயுடைய பேச்சை நீ கேட்டியா? அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை நீ செஞ்சியா? அட என்னடா நீ பர்த்டே கொண்டாடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த பர்த்டே கொண்டாடக்கூடிய மூஞ்சிகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அம்மாவை மதிக்க மாட்டான், பெற்றோர்களை மதிக்க மாட்டான், அவங்க பேச்சை கேட்கவே மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்க பர்த்டே கொண்டாடுறோம். பர்த்டே கொண்டாடுறதுக்கு நீனா பிறந்து வந்தாச்சு. உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு யாருமே இல்லாம நானா பிறந்து வந்தேன். பர்த்டே கொண்டாடு. உலகத்துல எல்லாம் ஒரு ஆண் பெண்ணுக்கு பிறந்தாங்க. நான் அப்படி பிறக்கலப்பா, இந்த பூமியை புத்துக்கிட்டு வந்தேன், அதனால எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லு. கணேசருக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இறைவனுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பிலே 6ஆம் பண்ணை கிளையின் சார்பிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு வெகு சிறப்பாக இதுவரையும் நடைபெற்றது. எனக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சுருக்கமாக சொல்லலாம் என எண்ணுகிறேன். குறுகிய நேரம் அதிலே பேசி முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சத்திய கொள்கையில் சமரசம் இல்லாத இப்ராஹிம் நபி என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இப்ராஹிம் நபி என்றாலேயே கொள்கைக்கு மறுபெயர் இப்ராஹிம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் கம்பீரமாக அதே நேரத்தில் தன்னடக்கத்தோடு இந்த கொள்கைக்காக வாழ்ந்தவர் என்றால் அது இப்ராஹிம் நபி. அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் காட்டித்தந்த பல்வேறு செயல் திட்டங்கள் அனைத்துமே மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாகவும், ஒரு கொள்கைவாதி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாகவும் திகழ்ந்தது என்பதை திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே இப்ராஹிம் நபியுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்கிறோம். அந்த வரிசையிலே இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லா விதத்திலையும் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும், குறிப்பாக தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். எந்த அடிப்படையில்? இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிக முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இறைவனிடமிருந்து வந்து இருக்கக்கூடிய வஹி செய்தியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். இந்த வஹி செய்தியை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த விஷயத்திலேயும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு முன்னோடி. இன்றைக்கு வஹி செய்தியை விட்டு மனித கருத்துக்களை மார்க்க கருத்துக்களாக பின்பற்றுவதின் காரணத்தினால ஏராளமான விபரீதமான செயல்பாடுகள் நம்முடைய சமுதாயத்திலே நிலவி வருவதை பார்க்கலாம். வஹியை மாத்திரம் பின்பற்றி இருந்தால், இறைவனுடைய அந்த செய்தியை மாத்திரம் பின்பற்றி இருந்தால் நம்முடைய சமூகம் இன்றைக்கு எங்கேயோ முன்னேறி சென்று இருக்கும். ஆனால் வஹியை விட்டுவிட்டு, இறை செய்திகளை விட்டுவிட்டு, இறை செய்திகளை கொண்டு வந்த நபிமார்களுடைய செய்திகள் அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் பேச்சு, அவர் பேச்சு என்பதையெல்லாம் பின்பற்றியதின் காரணத்தினால ஏராளமான வழிகேடுகளும் அனாச்சாரங்களும் இந்த சமுதாயத்திலே இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள்
கொள்கையிலே தடம்புரளாமல் இருப்பதற்கு, சமரசம் இல்லாத ஒரு கொள்கையை அவர்கள் பேசியதற்கு, அதிலே நிலைத்து நிற்பதற்கு அடிப்படையான விஷயமே என்னவென்றால், வஹி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. வஹியில இறைவன் எதை கட்டளையிடுகிறானோ அதை அப்படியே சிரம்பணிந்து ஏற்று செயல்படுத்துவார்கள். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய தனி சிறப்பு. இதை திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய பெற்றோருக்கு பல்வேறு கோணத்திலே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் நபி. ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் நபி அவர்களை இப்ராஹிம் நபியுடைய பெற்றோர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இல்லம் தன் தகில அர்ஜு மன்னக்க, இப்ராஹிமே உன்னுடைய கொள்கையை நீ விட்டுவிடவில்லை என்றால் உன்னை கல்லால் அடிப்பேன் என்றெல்லாம் அவருடைய தந்தை பேசுகிறார்கள். ஆனாலும் கூட இப்ராஹிம் நபி அவர்கள் ரொம்ப பொறுமைசாலி. திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்வான். இந்த பொறுமைசாலியாக இருக்கக்கூடிய நற்குணங்கள் கொண்ட அந்த இப்ராஹிம் நபி, என்னுடைய தந்தை இறைவனுக்கு எவ்வளவு மாறு செய்தாலும், இறைவன் தடுத்த அந்த இணை வைப்பு என்ற அந்த பாவத்தை அவர் செய்து இருந்தாலும், அவருக்காக வேண்டி இறைவனிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று இப்ராஹிம் நபி பேசியிருந்தார்கள். பெற்றோர் இறைவனுக்கு விரோதியாக, இறைவன் தடுத்த ஒரு பாவமான காரியத்தை, சிறுக்கான காரியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கூட என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய தந்தைக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்வேன், பாவ மன்னிப்பு தேடுவேன். இது இப்ராஹிம் நபி அவர்கள் ஆரம்பத்தில் இந்த நிலையில இருந்தாங்க. அல்லாஹ் தடுக்கிறான், உன்னுடைய பெற்றோருக்கு நீ பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று இறைவன் தடுக்கிறான். இப்பொழுது இறைவனுடைய இந்த வார்த்தையை கேட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று நீங்க பாருங்க. மாகான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா அன் மௌஇதத்தின் வாதஹா. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடியதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஒரு வாக்குறுதியின் காரணத்தினால பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதே நேரத்தில் என்றைக்கு அல்லாஹ் அவர் இறைவனுடைய விரோதி என்று தெளிவுபடுத்தி விட்டானோ அதற்கு பின்னால் அந்த செயலில் இருந்து அவர்கள் மாறிவிட்டார்கள். ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ், தன்னுடைய பெற்றோர் இறைவனுக்கு விரோதி என்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தெரிய வந்த பொழுது உடனே அதுல இருந்து அவர்கள் மீண்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய பெற்றோர் உன்னை பெற்றெடுத்தவராக இருக்கலாம், உன்னை வளர்த்தவராக இருக்கலாம், உனக்கு பல்வேறு நன்மைகளை சொல்லித் தந்தவராக இருக்கலாம், உனக்கு நெருங்கிய உறவுக்காரராக இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி வாழ்ந்தது உண்மையாக ஏகத்துவத்தில் இருந்தால் அவருக்கு நீ பாவ மன்னிப்பு தேடலாம், எல்லா விதமான நன்மையான காரியத்தையும் செய்யலாம். ஆனால் இறைவனுடைய விரோதி, அவருக்கு நீ பாவ மன்னிப்பு தேடாதே என்று சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அப்படியே விலகி வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இறைவன் சொல்லுகிறான் அவர் விரோதி, எனக்கு விரோதி, அவரோடு நீ சேராத, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடாத என்று சொன்ன மாத்திரத்திலேயே வஹி செய்திக்கு, இறைவனுடைய அந்த கட்டளைக்கு இப்ராஹிம் நபி அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் இப்ராஹிம் நபி. இது ரசூலாட்டை நீங்க பார்க்கலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அபூ தாலிப் நபி அவர்களுடைய பெரிய தந்தை, அவர்களுடைய வரலாறுகளை நாம படிக்கிறோம். அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, கடைசி காலம், சக்கராத்துடைய நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணத்தை தழுவுகின்ற ஒரு நேரம். நபி அவர்கள் வருகிறார்கள், அபூ தாலிபிடத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லிவிடுங்கள், உங்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். நபி அவர்கள் இப்படி சொல்ல சொல்ல அபூ தாலிபுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அபூ ஜஹல், உத்பா வகைராக்கள், இல்லை இல்லை, உன்னுடைய பாரம்பரிய கொள்கையை நீ விட்டுவிட போகிறாயா, உன்னுடைய முன்னோருடைய கொள்கையை, கடவுளை நீ விட போகிறாயா, நீ விட்டுவிட்டு இதே நிலையில் நீ இறந்து விட்டால் இந்த மண்ணு உன்னை மன்னிக்குமா, உன்னுடைய முன்னோர்கள் அல்லது இந்த சமுதாயம் உன்னை எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்று அந்த நபி அவர்களுக்கு எதிராக அவர்கள் வாதத்தை வைக்கிறார்கள். கடைசியாக இஸ்லாத்தை ஏற்காமலேயே அபூ தாலிப் மரணத்தை தழுவுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள், என்னுடைய இறைவன் தடை செய்யாமல் இருந்தால்,
என்னுடைய பெரிய தந்தைக்காக அபூ தாலிபுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் வந்ததற்கு பின்னால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கிறான். மா கான லில் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். எந்த நபியாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருந்தாலும் இணை வைக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு அவர்கள் தேடவே கூடாது. வலவ் கானு உலி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இணை வைக்கக்கூடியவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடாதீர்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலில் இருந்து விலகி வந்துட்டாங்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட மாட்டார்கள். காரணம் என்ன? இணை வைத்து விட்ட நிலையில் எவர்கள் இறந்து விட்டார்களோ அது உனக்கு நெருங்கிய உறவு, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாராக இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை செய்யாத, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடாத. இந்த வஹி செய்தி இதுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி கட்டுப்படுறாங்க, இப்ராஹிம் நபி எப்படி கட்டுப்பட்டாங்க, நாம எந்த லட்சணத்துல இருக்கிறோம் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. பேர் இப்ராஹிம்னு வைக்கிறோம், பேரு இஸ்மாயில்னு வைக்கிறோம். நாங்களெல்லாம் நபிமாருடைய வாரிசு என்று சில பேர் இன்னைக்கும் பீத்திக்கிட்டு அலைகிறாங்க. சரி, இப்படி எல்லாம் பேசுறீங்களப்பா, இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த இந்த வஹியை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும், இறைவனுடைய உத்தரவுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்தார்களே, அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? நம்ம வாழுகிறோமா? வஹி செய்தியை பின்பற்ற வேண்டும் என்பதுதானே அவர்களுடைய அடிப்படையான கொள்கையாக இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க, எது எது எல்லாம் இறைவன் அவர்களுக்கு வழியாக சொன்னானோ அத்தனை நிறைவேற்றினார்கள். மனைவியை கொண்டு வனாந்தரத்தில் மக்களை இல்லாத, செடி கொடிகளை இல்லாத, உயிரினங்களும் இல்லாத அந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. நம்மளாம் எகத்தாலும் பேசுவோம், என்னடா இது அல்லாஹ்வுடைய உத்தரவு இப்படியா வரும், அறிவுபூர்வமா வர வேண்டாமா, இப்படி எல்லாம் நம்ம தான் யோசிப்போம். ஆனா இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் உத்தரவு வருகிறது, அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் தன்னந்தனியா விட்டுட்டு வராங்க. வரலாறுல படிக்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய மனைவி இப்ராஹிம் நபி இடத்துல கேட்கிறாங்க, இப்ராஹிமே ஐன ததுஹப், எங்களை இந்த இடத்துல விட்டுவிட்டு நீங்க எங்க போறீங்க? இப்ராஹிம் நபி பதிலே பேசல, போய்கிட்டே இருக்கிறாங்க. மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு திரும்பவும் கேட்கிறாங்க. மனைவி கேட்கிறாங்க, என்ன இங்க விட்டுட்டு போறீங்களே, யாருடைய உத்தரவு? அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி வஹி அனுப்பினானா? என்னையும் என் பிள்ளையும் தன்னந்தனியாக இந்த காட்டிலே வனாந்தரத்திலே விட வேண்டும் என்று இறைவன் சொன்னானா? ஆமா. இப்ராஹிம் நபி ஒரே பதில், ஆமா. அப்படி என்றால் இறைவன் எங்களை ஒரு காலத்திலையும் வீணடிக்க மாட்டான், எங்களை கைவிட மாட்டான். ஏன் விட்டாங்க? இப்ராஹிம் நபி இந்த செயலை செய்வதற்கு என்ன காரணம்? இறைவனுடைய உத்தரவு, வஹி உத்தரவு, அவ்வளவுதான். வஹி வந்து விட்டது என்றால், இறைவன்கிட்ட இருந்து கட்டளை வந்து விட்டது என்றால் அதை மூளையை வைத்து சிந்திக்க மாட்டாங்க, அறிவை வச்சு சிந்திக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு, செய்து முடிப்போம். இதுதான் நபி அவர்களுடைய நிலைப்பாடு, இப்ராஹிம் நபியுடைய நிலைப்பாடு. பிள்ளையா இருக்கணும். அல்லாஹ் கனவுல அப்படிப்பட்ட ஒரு நிலையை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வழங்குகிறான். கனவுல தான், கனவுல வணங்கல ஒண்ணு. ஏன்னா நபிமார்களுக்கு வருகின்ற கனவுகள் எல்லாமே வஹி செய்தி. இந்த வஹி செய்தி இப்ராஹிம் நபிக்கு வருகிறது. உடனே பிள்ளைய கூப்பிடுறாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்னுர் மாதா தரா. என்னுடைய மகனே, நான் கனவு கண்டேன், இறைவன் எனக்கு வஹி அனுப்பி இருக்கிறான், உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான், என்ன நினைக்கிற? பிள்ளையும் சொல்கிறது, ஃபஃபால் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். இறைவன் உங்களுக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இறைவன் நாடினால் நான் பொறுமையாளராக இருப்பேன். தகப்பனும் பிள்ளையும் ரெண்டு பேருமே எதுல அவங்க உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய வஹி செய்தி. இறைவனுடைய வஹி செய்தி வந்துவிட்டால் அதுல மாற்றம் எதுவுமே கிடையாது. இதுதானே இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி. சமரசம் இல்லாத ஒரு கொள்கையில் அவங்க இருந்தார்கள் என்றால் அதுக்கு அடிப்படை காரணமே ஒன்னே ஒண்ணுதான், வஹியில கரெக்டா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு காலத்திலையும் மாற்று கருத்தவங்க கிடையாது.
திருக்குறான்ல மூமினுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்வானே, மாக்கான மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினான பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் புறத்தில் இருந்து ஒரு மார்க்க தீர்ப்பு வந்துவிட்டால் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு அவர்களுக்கு ஆகுமானதல்ல. மூமினான ஆண் மூமினான பெண்ணு அவங்க யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வஹி செய்தியா அல்லாஹ்வுடைய கட்டளையா அதுல இன்னொரு அபிப்பிராயம் வரவே கூடாது. வஹி செய்தி என்றால் ஆமன்னா சல்லம்னா, நான் ஏற்றுக்கொண்டேன் கட்டுப்பட்டேன், அவ்வளவுதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இதை இப்ராஹிம் நபி காட்டி தந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டி தந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை நீங்க என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்து பாருங்க. இந்த ஊர்ல நடக்கக்கூடிய திருமணம் என்ற பெயரால நடக்கக்கூடிய அந்த சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது, எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் திருமணம் என்ற பெயரால அனாச்சாரங்கள் கூடிக்கொண்டே போகுதே தவிர எந்த அனாச்சாரமும் குறையவே இல்லை. திருமணம் என்பது நீங்களும் நானும் கண்டுபிடிச்ச ஒன்றா? இது இறைவன் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால், கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் சில ஒப்பந்தங்களை போட்டுக் கொள்ளுங்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்குங்கள். திருமண வாழ்வை பற்றி திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இறைவன் அப்படித்தானே சொல்லி தருகிறான். எத்தனை இடங்கள்ல ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, ஆண்களே உங்களுக்கு பிடித்தமான பெண்களை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள், இறைவனுடைய உத்தரவு. வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன், உங்கள யாரெல்லாம் எத்தீம்களாக அனாதைகளாக வசதியற்றவர்களாக ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொடுங்கள், இறைவனுடைய வாக்கு. அப்ப இப்படி எல்லாம் திருமணம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் ஏராளமான இடங்களில் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும், திருமணத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முறையில் பல்வேறு இடங்கள்ல நமக்கு தெளிவாக சொல்லி தந்தாங்க. திருமணத்தை பொறுத்தமட்டில் அது எப்படி இருக்கணும். முதல்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க திருமணம் பண்ண போறாங்களா, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ண போறாங்களா, முதல்ல அவங்களுடைய சம்மதம் வேணும். அடுத்து என்ன, மகர் கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன, அந்த திருமணத்திற்கு முன்பு அந்த வலி இருக்க வேண்டும். இப்படின்னு சில நிபந்தனைகள். ஆனா மாலை உண்டா, மரியாதை உண்டா, ஆராத்தி எடுக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் உண்டா, வாழை மரம் நட்டுதல் உண்டா, சீரியல் விளக்குகள் உண்டா, ஆடம்பர இந்த லைட் டிசைன்கள் அது உண்டா, மாப்பிள ஊர்வலம் உண்டா, பெண் ஊர்வலம் உண்டா, பெண் விருந்து உண்டா? நபி அவர்கள் இந்த திருமணத்தை நமக்கு அழகான முறையில் காட்டி தந்தாங்களே, அந்த திருமணத்தை ஹதீஸ்ல போய் பாருங்க. ஹதீஸ்ல போய் நீங்க பார்த்தீர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணத்தை அழகாக நீங்கள் பார்க்கலாம், அற்புதமாக நீங்க பார்க்கலாம். அவ்வளவு எளிமை. ஒரு மனிதன் தன்னுடைய நகத்தை வெட்டி போடுவதற்கு எவ்வளவு எளிமையாக கடைபிடிப்பானோ, ஒரு மனிதன் தன்னுடைய முடிகளை களைவதற்கு எவ்வளவு எளிமையை கடைபிடிப்பானோ, ஒரு மனிதன் இன்ன பிற தன்னுடைய வீட்டு காரியங்களை செய்வதற்கு எவ்வளவு எளிமையாக அவன் கடந்து செல்வானோ அதே மாதிரிதான் திருமணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த திருமணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வஹீயின் அடிப்படையில் அவங்க செய்த அந்த திருமணத்தினுடைய வழிமுறைகளை பார்த்தீர்கள் என்றால், மாப்பிள்ளை வீட்டுக்கோ பெண்ணு வீட்டுக்கோ ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் திருமணம் என்ற பேர்ல நாம அரங்கேற்றி வைத்திருக்கக்கூடிய நிலைகளை நீங்க பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ திருமணம் என்றால் அந்த பெற்றோர்கள் படுகின்ற அந்த பாடு தௌஹீத்வாதிகள் உட்பட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு சிரமப்படுறாங்க, அவ்வளவு சிரமம். ஏன் ரசூலுல்லாஹ் கற்று தந்த அந்த வஹீயின் அடிப்படையில் உள்ள திருமணத்தை புறக்கணித்தோம்? அந்த திருமணத்தை முன்மாதிரியாக எடுக்கல. எடுக்காதனுடைய விளைவு இன்னைக்கும் அவ்வளவு கஷ்டம். ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? யார் இப்படி சொல்லி தந்தா? திருமணம் என்கிற பேர்ல இவ்வளவு பெரிய சிரமத்தை நம்முடைய தலையில போடுறோமே, இது இஸ்லாம் சொல்லி தந்ததா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இருந்தே திருமணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், முதல்ல பொன் பார்க்கக்கூடிய படலம், அதுல ஏகப்பட்ட அனாச்சாரங்கள், அதற்கு பின்னால நிச்சயதார்த்தம் என்ற ஒரு நிகழ்வு, அதுல ஏகப்பட்ட அனாச்சாரங்கள். இப்படி ஒவ்வொன்னா தாண்டி வந்தீங்கன்னா திருமணம் என்று நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதுல ஏகப்பட்ட அனாச்சாரங்கள்.
மார்க்கம் தடுத்த பல்வேறு செயல்பாடுகள் இப்படி ஒண்ணுனா வரும். இப்ப அது எல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் புதுமையை கொண்டு வருவோம் அப்படின்ட்டாங்க. என்னப்பா புதுமை? என்னன்னா ஏற்கனவே நடக்கக்கூடிய அனாச்சாரம் எல்லாம் காணாதானே. ஏற்கனவே திருமணம் நடக்கக்கூடிய 90% திருமணத்தை நீங்க இந்த நாட்டில் நடக்கக்கூடிய திருமணத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் மார்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படித்தான் திருமணத்தை நிறைய பேர் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல இப்ப இங்க இருந்து புதுமையான சில விஷயங்கள் என்ன, ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டுதாகலாம். ஏன்பா கேக்கு? மாப்பிள்ளையும் பொண்ணு 2 பேரையும் வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டணும். என்ன அது? என்ன எந்த கலாச்சாரம்? ரசூலாவும் ஹதீஜாவும் கல்யாணம் பண்ணும்போது கேட்டு வெட்டினாங்களோ? காட்டுங்களேன். ரசூலாவும் ஆயிஷாவும் திருமணம் பண்ணாங்களே, வா ஹாப்பி மேரேஜ் டே அல்லது மேரேஜ் என்ன இளவையாவது ஒண்ணு சொல்லி அப்படி கேக் வெட்டினாங்களா ரசூல்லா? அட எங்க இருந்து கொண்டு வாரிய? ஒவ்வொன்னா கொண்டு வர்றது. ஆனா தப்பி தவறி ஒரு ஆலிம்சா அதுல பேசிடவே மாட்டாரு. அதுக்கு மாற்றமா அங்கேயும் போய் நின்னுக்கிட்டு அல்லாஹும் அல்லி பைனவுமா நம்ம லெப்பதான் ஓதுவார், அல்லாஹும் அல்லி பைனவுமா அவரும் ஓதுவார். சரி, இந்த கலாச்சாரம் எங்கே இருக்கிறது? மணமகனை மணப்பெண்ணை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சபையில இந்த கேக்கு வெட்டணும்னு எங்க இருக்குது? இது ஒரு பக்கம். அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா இன்னொரு நிகழ்வு. இதே திருமணத்துல நம்மள்ட்ட தான் திருமணம் என்றாலேயே மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடிச்சிருப்போமே, அச்சு பிசகாம காப்பி அடிச்சிருப்போம். அதுல திருமணத்துல உள்ள ஒரு நிகழ்வு என்னன்னா மணப்பெண்ணு பட்டாடை தான் உடுக்க வேண்டும். அந்த பட்டாடையை உடுக்கிறதுக்கு அந்த பொம்பளை படுற பாடு இருக்குதே, சுபஹானல்லாஹ். அது தெரியும். இந்த மணப்பெண்ணை சோடிப்பாங்கல்லங்க, மணப்பெண்ணை சோடிக்கும் போது பட்டத்தான் உடுக்கணும் அப்படின்னு வச்சிருவாங்க. அந்த பிள்ளை இவ்வளவு நாளா பட்டை பார்த்ததே இருக்காது. அந்த பொண்ணு மணப்பெண்ணு இதுவரையும் பட்டை பார்த்தது இருக்காது, சேலை கூட கட்டிருக்க தெரியாது. அந்த பெண்ணு சுடிதார் பழக்கத்திலே இருந்திருக்கும். இப்ப பட்டை கட்டுனா அது இடுப்புல நிக்க மாட்டேங்குது, என்ன செய்யனே தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரியா சப்பரத்தை சோடிச்சு கொண்டு வந்த மாதிரி அந்த பொம்பளையை சோடிச்சு அப்படியே தள்ளிட்டே போறான். என்னடா பட்டு நழுவுது, கட்ட முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணுக்கு பட்டு அணிஞ்சு அப்படித்தான் புது பொண்ணு இருக்கணுமோ? ஏன் பட்டு இல்லைன்னா அது புது பொண்ணு இல்லையோ? இது எல்லாம் இன்னொரு பிற கலாச்சாரத்திலிருந்து நம்ம காப்பி அடிச்சிருக்கிறோம். பட்டு கட்ட வேண்டும் அப்படிங்கிறது அங்க உள்ள கலாச்சாரம். அதனாலதான் நிறைய ஜவுளி கடைக்கு பெரிய பிரபலமான பேர் என்ன தெரியுமா? கல்யாண பட்டுக்கு ராசியான கடை. எல்லாம் இந்த தாய்மார்களை வச்சுதான் போடுறான். கல்யாண பட்டுக்கு ராசியான கடை, பெரிய துணி கடை வச்சிருப்பான். அங்க உள்ளாடைகள்ல இருந்து எல்லா ஆடைகளும் இருக்கும். மற்ற ஆடைகளுக்கெல்லாம் பெருசா விளம்பரம் இருக்காது. ஆனா ஒன்னே உனக்கு மட்டும் விளம்பரம். என்ன விளம்பரம்? இது கல்யாண திருமண பட்டுக்கு பிரத்யேகமான ஒரு கடை. ஏன்? அந்த பட்டு இல்லை என்றால் திருமணமே இல்லை. திருமணம் என்றால் பட்டு இருக்கணும். பொம்பளை கண்டிப்பா பட்டு விழுத்தே தீரணும் மணப்பெண்ணு அப்படின்னு வச்சிருக்கிறோம்ல. சரி வைங்க, இது ஒரு பக்கம். இது தேவையில்லாத ஒரு வேலையை தலையில தூக்கி வச்சு சமைக்கிறோம், அது ஒரு பக்கம். இப்ப இந்த பட்டு யார் எடுத்து கொடுக்கணும்? மாப்பிள்ளை தான் எடுத்து கொடுக்கணும். சரி, மாப்பிள்ளை எடுத்து கொடுத்துட்டு போறான். உனக்கு என்ன? அந்த பட்டை எடுத்துக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகணுமா? பொண்ணு வீட்டுல போய் சோரத்தா சாப்பாடு, என்ன சாப்பாடு? இடியப்பத்தை தான், கரிய வையி, புரோட்டா வையி, வட்டாப்பத்தை வையி. அடே, ஒரு பட்டு 5000 ரூபாய்க்கு எடுத்திருப்பியா அல்ல 10,000 ரூபாய்க்கு எடுத்திருப்பியா? எவ்வளவு இருக்கட்டும், அந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பட்டத்துக்கிட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு தின்னுட்டு வரான். கேட்டா இது தௌஹீத் கல்யாணம் தானே, தடை இருக்குதா? என்ன கேள்வின்னு பாருங்களேன். ஏன் தடை இருக்குதா என்பதை விட நபி அவர்கள் இந்த திருமணத்தை அவங்க வழிமுறையாக நமக்கு சொல்லி தந்தாங்களா சொல்லலையா? ஆயிஷாவுக்கு ரசூலுல்லாஹ் பட்டு எடுத்து கொடுத்தாங்களோ? அப்படி ஒரு திருமணத்தை நடத்தினாங்களா? சரி, நபியுடைய காலகட்டத்தில் நபி தோழர்கள் அவங்க எத்தனையோ கல்யாணம் பண்ணாங்களே, அந்த மணப்பெண்ணுக்கு இந்த பட்டை கொண்டு போனாங்களா? நீ கொண்டு போன மாதிரி கொடுத்து அந்த பெண்ணுடைய வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாங்களா? ரசூல்லா காட்டி தந்ததை தான் நம்ம கேட்கிறோம். அப்ப இவ்வளவு அனாச்சாரங்களை பண்ணிக்கிட்டு கேட்டா இதுதான் சரியான கல்யாணம். இதுக்கு 2 ஆலிம்சாக்கள் வேற. ஆமா, இதுதான் கரெக்ட். இந்த கல்யாணத்தை வச்சுக்கிதான் அன்னிக்காவு மீன் சுண்ணத்திங்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இதைத்தான் ரசூலா சொல்லி தந்தாங்களோ? பொண்ணு வீட்டு விருந்துல நல்ல சாப்பிடலாம் அப்படிங்கறது ரசூலா சொல்லிதாங்களோ? எங்கே இருக்குது?
இதைத்தான் நாங்க கேட்கிறோம். வஹி செய்தியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த பின்பற்றுதல் எவ்வளவு அற்புதமா இருக்க வேண்டும். ரசூல்லா காட்டி தந்த வழியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பின்பற்றுகிறேன். திருமண விஷயத்துல பின்பற்றாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ரசூல்லா கற்று தந்ததுக்கு மாற்றமாக செய்யாமலா இருக்கலாம்ல. ரசூல்லா ஒரு வழியை சொல்லி தந்திருக்கிறாங்க, சரிங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுறேன். ஆனா ரசூல்லா காட்டி தராத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா இருக்கணுமா இல்லையா? நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் அப்படின்னா இது எங்க போகுது? இப்போ இத மாதிரி வஹியை விட்டு அப்படியே புறந்தள்ளி வஹி தேவையில்லை அப்படின்னு போறதுனால நம்முடைய முஸ்லிமுடைய கலாச்சாரங்கள் இப்ப எங்கேயோ பார்த்து போயிட்டே இருக்கிறது. வஹியை விட்டால் அந்த கேவலம் தான். எங்க போகுது தெரியுமில்ல? இதே ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம் தான். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களாம். எல்லா நண்பர்களும் சேர்ந்து பர்த்டே கொண்டாடுறாங்களாம். எங்க கொண்டாடுறான் பர்த்டே? ஒவ்வொரு நேரத்திலையும் வீட்டில் கொண்டாடிட்டு இருந்தான். அடுத்த வீட்டுக்கு தெரியாம அணக்கம் இல்லாம கொண்டாடிக்கிட்டே இருந்தான். இப்ப என்னன்னா நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு ஆத்துப்பாலம், கருங்குளம் ஆத்துப்பாலம் இருக்கா இல்லையா, அங்க போய் நின்னுக்கிட்டு ஹோன்னு சத்தம் போட்டு பர்த்டே கொண்டாடுறான். அங்க இருந்து போலீஸ்காரன் லத்தியோடி வந்தான். தொலைச்சு போடுவான்னா அதுக்குள்ளேயும் கேக்கையும் காணல, கொண்டாண்டவனையும் காணல. இப்ப இது எங்க இருக்குதுடா? நான் அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க இப்ராஹிம் பேர் வைக்கிறீங்கல்ல, நபிமாருடைய பேரெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, முஸ்லிம்கள் என்று நீங்க பேசுறீங்கல்ல, முஸ்லிம்கள் என்றால் நமக்கு முன்மாறி ரசூல்லா இல்லையா? முஸ்லிம்கள் என்றால் நமக்கு முன்மாறி இப்ராஹிம் நபி இல்லையா? அந்த இப்ராஹிம் நபியோ இஸ்மாயில் நபியோ அவங்களுக்கு பிறந்த எத்தனை நபிமார்கள் அவங்க வந்தாங்களே, அந்த நபிமார்கள் இப்படி ஒரு பிறந்த நாள் எங்கேயாவது கொண்டாடினாங்களா? என்னமோ உலகத்துல இவங்க மட்டும் பிறந்த மாதிரியும் வேற எல்லாருமே வானத்துல இருந்து பொத்துன்னு குதிச்ச மாதிரியும் இவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம். என்னப்பா பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு உனக்கு என்ன இருக்குது? என்ன யோக்கியது இருக்குது? அறிவுபூர்வமா நீங்க சிந்திச்சீங்கன்னு வைங்களேன், பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. சரி, ஒருத்தனை வச்சுக்கிடுவோம். பிப்ரவரி 29 பிறந்துட்டான். 4 ஆண்டுகளுக்கு ஒருக்க லீஃப் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி 29 வரும். அவன் எப்போ கொண்டாடணும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அவன் எப்போ கொண்டாடணும்? 4 வருஷம் கழிச்சு. எவன் பிப்ரவரி 29 பிறந்தானோ அதுக்கு பின்னாடி 4 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பிப்ரவரி 29 வரும். அப்ப 29 4 வருஷம் கழிச்சு தான் கொண்டாடணும். ஆனா இதுக்கு மட்டும் வசமா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அது 28 ஆக்கிடுவோம் அல்லது மார்ச் 1 ஆக்கிடுவோம். ஏன் இந்த கேவலம்? ஏன் இந்த ஈன புத்தி? அறிவுபூர்வமாக நீங்க சிந்திச்சா இது கிறுக்குத்தனன்னு வழங்கலையா? எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், எவனோ ஒருத்தன் காட்டி தந்திருப்பான். அது அப்படியே என்ன ஏதுன்னு கேட்காம கண்மூடித்தனமாக பின்பற்றுது. கண்மூடித்தனமாக பின்பற்றுவதுடைய விளைவுதான் இப்படி வந்து நிக்குது. அப்ப அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது விளங்கும். இன்னும் சொல்ல போனா எந்த மனுஷன் பிறந்தாலும் அவனுக்கு அதுல என்ன லாபம் இருக்கிறது? நீ பிறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டது உன்னுடைய தாய். அவ்வளவு கஷ்டப்பட்டாளா இல்லையா? நீ வயிற்றுல இருந்து வெளியே வருவதற்கு அவ உயிரை கொடுத்து ஒன்ன பெத்தாள. அந்த தாய்க்கு நீ என்ன செஞ்ச? அந்த தாய்க்கு சாப்பாடு போட்டியா? அந்த தாய்க்கு மருந்து வாங்கி கொடுத்தியா? அந்த தாயை நீ சீராட்டினியா? அந்த தாயுடைய பேச்சை நீ கேட்டியா? அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை நீ செஞ்சியா? இவன் பர்த்டே கொண்டாடுவான். இவனை பெற்றெடுத்த அந்த தாய் எப்ப அந்த கடையில போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா பாமா அப்படின்ட்டு போறான். அட என்னடா நீ பர்த்டே கொண்டாடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? உன்னை அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தால அந்த தாயுடைய பேச்சு ஒரு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா, அதாவது போமானா கூட கண்ணியமான வார்த்தை. இங்க மேலப்பாளையம் திருநெல்வேலி அந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் அப்படித்தான் போலா உமாவை இவதான் பர்த்டே கொண்டாடுறாங்க. இந்த பர்த்டே கொண்டாடக்கூடிய மூஞ்சிகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. உமாவை மதிக்க மாட்டான், பெற்றோர்களை மதிக்க மாட்டான், அவங்க பேச்சை கேட்கவும் மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்க பர்த்டே கொண்டாடுறோம். பர்த்டே கொண்டாடுறதுக்கு நீனா பிறந்து வந்தாச்சு. உன்னை பெற்றெடுக்கிறதுக்கு யாருமே இல்லாம நானா பிறந்து வந்தேன். பர்த்டே கொண்டாடு. உலகத்துல எல்லாம் ஒரு ஆணு பெண்ணுக்கு பிறந்தாங்க. நான் அப்படி பிறக்கலப்பா, இந்த பூமியை புத்துக்கிட்டு வந்தேன், அதனால எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லு. எவன் வந்தா அப்படி? இப்ப இந்த மாதிரி மார்க்கத்திலேயே அது இல்ல. அறிவுபூர்வமாக யோசிச்சா கூட அவ்வளவு கிறுக்குத்தனமா இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆத்து ஓரத்துல அல்லது அங்க இங்க சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், சமூகத்துல பர்த்டே கொண்டாடுறாங்களாம். வாழை வச்சுக்கிட்டு கேட்க வெட்டுதான், இப்படி கையை வச்சாலேயே புசுக்குன்னு போகுது. சரி, அதுல இன்னொரு கேள்வியும் இருக்குது. அது என்ன பர்த்டே வெட்டதுக்கு மட்டும் கேக்கு? எதுக்கு கேக்கு?
அதையா கொஞ்சம் யோசிக்கணும். பர்த்டே கொண்டாடுவதா இருந்தால் கண்டிப்பா கேக் இருக்கணுமா? ஏன் சாப்பிடறதுக்கு கிரில் சிக்கன் வச்சிருக்கீங்கல்ல, இன்னைக்கு பர்த்டே கிரில் சிக்கனை நான் வெட்டுகிறேன், வெட்டு. அதுக்கு மட்டும் எங்கேயும் சாப்பிடக்கூடிய பொருள் தானே. எங்க இருந்துடா கண்டுபிடிச்ச? கேக்கு தான் அந்த பர்த்டேக்கு. யார் கண்டுபிடிச்சது? இந்த கேக்ல தான் வெட்டணும்னு யார் சொல்லி தந்தது? நீங்க தானே இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தானே இவ்வளவு செய்றீங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி ரசூல்லா, அந்த ரசூல்லா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா? இது எல்லாம் இப்படியே நீங்க ஒவ்வொன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழிச்சாட்டியங்கள், அவ்வளவு கிறுக்குத்தரங்கள் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் பேருக்கு பிறந்த நாள் என்னன்னே தெரியாது, ஆனாலும் கொண்டாடுவான். எப்படி? எதையாவது ஒரு நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுப்பா, இல்லன்னா நான் வேற மாதிரி போயிடும். நீ என்னைக்குடா பிறந்த? தெரியாதுடா, உர்றா. அடே காலையில பிறந்தியா சாயந்தரம் பிறந்தியாடா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? எங்க உமாட்டையில கேட்கணும். நான் பிறந்துட்டேன், ஏதாவது கொண்டாடு. இன்னும் கொஞ்சம் லூஸ் என்ன தெரியுமா? காலைல 5 மணிக்கு பிறந்திருப்பான்னு வைங்களேன், காலைல 5 மணிக்கு பிறந்தா கொண்டாடணும்ல, கொண்டாட மாட்டான். 12 மணிக்கு எந்திரிச்சு சுபுகும் தொழாம ஒரு இபாதத்தும் இல்லாம 12 மணிக்கு எஞ்சி, அல்லது நைட்டு 12 மணிக்கு. இங்கேயும் அப்படித்தானே, நைட்டு 10 மணிக்கு போய் நின்றுட்டு ஆத்துப்பாலத்தில் போய் கேட்க வந்த, ஏன் நீ நைட்டு 10 மணிக்கா பிறந்த? அப்படி அதை கேளுங்களேன். ஏன் நீ எங்கடா பிறந்த, எப்போ எந்த மணிக்கு பிறந்த? அப்ப கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இப்படி கொண்டாடணும்னா இப்ப நைட்டு 10 மணிக்கு தான் நீ பிறந்தியோ? தெரியாது. எங்க பார்த்தாலும் எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அதுக்கு அறிவுபூர்வமாக நியாயமான ஏற்க தகுந்த எதுவுமே இருக்காது. எல்லாரும் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன், இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. பிறந்த நாள் கொண்டாடினா தப்பா? சில ஆலிம்சாக்கள் எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், கருணாநிதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், பெரிய அரசியல் தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். நபி பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதா? அதான் நாங்க 40 வருஷமா கேட்டுக்கிறோம். அரே லூசு, உனக்கு முன்மாதிரி எம்ஜிஆரா ரசூல்லாவா? எதை நீ முன்மாதிரியா காட்டுத? எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படிங்கிறதுனால உனக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா? எம்ஜிஆருக்கு சிலை வச்சுட்டாங்க, என்ன செய்யணும்? அப்ப நீ சிலை வை. ரசூலாவுக்கு எம்ஜிஆருக்கே சிலை இருக்கிறது, எனவே எங்களுடைய உத்தம தூதர் ரசூலாவுக்கு நாங்க சிலை வைக்கிறோம். வப்பியா? செருப்பால அடிப்பான் உலகத்துல எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து. ரசூலாவுக்கு அந்த மாதிரி ஒரு முன்மாதிரி நீங்க காட்ட முடியாதுல்ல. அப்ப இத மாதிரி நிறைய விஷயங்கள்ல மற்றவர்களைத்தான் நம்ம ஃபாலோ பண்றோமே தவிர இப்ராஹிம் நபியை ரசூல்லாவை நம்ம பின்பற்றல, வஹியை நம்ம பின்பற்றல. அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குதுன்னா, பொம்பளை பிள்ளைகளுவ வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ரீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவை எடுத்து டான்ஸ் ஆடிட்டே கிடக்குறா. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்பவும் நீங்க பார்க்கலாம். ரீல்ஸ்ங்கிற பேர்ல பாட்டுக்கு வாய் அசைக்கிறது. எவனோ ஒருத்தன் பாட்டு படிச்சிருப்பான், எவனோ ஒருத்தன் நடிச்சிருப்பான், இவ்வளோ அதுலயும் சேர்ந்து நடிக்கிறாங்களாம். எதுக்கு? அது பாட்டு படிச்சவன், அதுல நடிச்சவன், அந்த படத்துக்கு எல்லா விதமான உதவி செஞ்சவன் எல்லாரும் நரகத்துக்கு போறான்ல, நானும் நரகத்துக்கு போற ரெடி. மொபைல் இப்படித்தானே பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறான், அதுக்கு ஒரு கம்பு வச்சுக்கிறானா இல்லையா? இப்படியே வச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறான். எதுக்கு? இவ்வளோ படிக்கிறது இல்ல, இவ்வளோ வாய்ஸும் கிடையாது. அங்க உள்ள ஒரு ரெக்கார்டு ஓடும். எவனோ ஒருத்தன் பாட்டு படிச்சிருப்பான், எவனோ ஒருத்தன் நடிச்சிருப்பான், அதுக்கு பதிலா இவ்வளோ உட்கார்ந்துட்டு இப்படியே வாய் அசைக்கிறாங்களாம். எதுக்கு? அவன் எல்லாம் நரகத்துக்கு போறான்ல, நானும் போறேன். அதுதானே. சில பேர் டான்ஸ் ஆடுறது, குத்தாட்டம் ஆடுறது. யார சொல்றேன்? ஆண்களும் பெண்களும். இந்த ரீல்ஸ் மோகம் எத்தனை பேர் செத்து கிடக்கிறான். மலையில போய் எடுக்கிறேன், ஆத்துல போய் எடுக்கிறேன், சாகசம் பண்ணிக்கிட்டே எடுக்கிறேன், ரயில் வரும்போது அதற்கு முன்னால எடுக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரீல்ஸ் மோகத்துல அவன் உயிரை விட்டுட்டு கிடக்கிறான். நம்முடைய முஸ்லிம்களும் சரி. அப்ப இதுக்கு என்னப்பா முன்மாதிரி? முன்மாதிரிலாம் வேண்டாம். மார்க்கத்தில் இதற்கு என்ன அடிப்படை என்றால், நீங்க வஹிய விட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிதாண்டி போய்கிட்டே இருக்கலாம். ஆணும் சரி பெண்ணும் சரி வஹியை புறக்கணித்து விட்டால் இந்த அனாச்சாரங்கள் வரிசை கட்டி வரும். அதான் யதார்த்தம். திருமணத்தில் வஹியை புறக்கணித்தோம், வரதட்சணை உள்ளே வந்தது, பெண் குமர்கள் தேங்கினார்கள். திருமணத்தில் வஹியை புறக்கணித்தோம், அனாச்சாரங்கள் உள்ளே வந்தது. திருமணத்தில் வஹியை புறக்கணித்தோம், ஆடம்பர திருமணங்கள் உள்ளே வந்தது. திருமணத்தில் வஹியை புறக்கணித்தோம், இன்ன பிற மதத்தவருடைய கலாச்சாரங்கள் நம்முடைய வீடுகளிலே குடிகொண்டது. யதார்த்தம் தான். தாலி கட்டக்கூடிய கலாச்சாரங்கள் எங்க இருந்து வந்தது? வஹியை விட்டீங்க, அங்கே இருந்து நீங்க எடுத்தீங்க.
வகியை புறக்கணிச்சீங்க, மாலை விடுகின்ற கலாச்சாரம் வந்தது. வகியை புறக்கணிச்சீங்க, வாழை மரம் நடுகின்ற அந்த கலாச்சாரம் வந்தது. வகியை புறக்கணிச்சீங்க, தெரு முழுக்க பந்தல் அடைக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் வந்தது. வகியை விட்டு விட்டீர்கள் என்றால் அனாச்சாரங்கள் வந்துகிட்டே இருக்கும். படிதாண்டுகின்ற கேசுகள் எவ்வளவு நடக்கிறது, அடுத்தவனோடு ஓடி போகின்ற கேசுகள் எவ்வளவு நடக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், வகியை விட்டீங்க. இறை செய்தியை அதை நீங்க புறந்தள்ளீங்க. புறந்தள்ளதுடைய காரணம் எல்லா அனாச்சாரம் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறது. இந்த அனாச்சாரங்களை ஒழிக்கணுமா, அக்கிரமங்களுக்கு முத்திரையிட வேண்டுமா, அநியாயங்கள் இல்லாம ஒழிக்கப்பட வேண்டுமா, தனி மனித ஒழுக்கம் வர வேண்டுமா, எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதாங்க, வகியை மட்டும் பின்பற்று. இப்ராஹிம் நபி எப்படி வகியை பின்பற்றினாங்க அதை எடுத்து நடங்க. நபி அவர்கள் எப்படி வகி செய்திக்கு அச்சு பேசாமல் நடந்தாங்க அதை நீங்க பாருங்க. இது அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்படி நடந்துட்டாங்க அப்படின்னா வகி மட்டும்தான் மார்க்கம் என்று இருந்து விட்டார்கள் என்றால் அங்கே சமரசம் செய்ய தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் பேரு நாங்க திருமணத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம், ஏப்பா உறவுகளை அனுசரிக்கணும்ல. உறவுகளை அனுசரிக்கிறதுக்கு கல்யாணம் தான் ஒரு காரணம். நிறைய பேர் இந்த காரணத்தை சொல்லிட்டே இருக்கிறான். நிறைய பேர் ஏப்பா 1000 பேருக்கு சோறு போடுற, உறவுக்காரங்களை நான் நேசிக்கணும்ல. அவங்கள விட்டாச்சுன்னா இஸ்லாம் வந்து உறவை நேசிங்கள் என்று சொல்லுகிறத அதுக்கு மாற்றமா இருமே. அப்படியா? இப்ப நான் படிச்சு காட்டின ஆயத்து ஹதீஸ், இப்ராஹிம் நபியுடைய தந்தை யாரு? இப்ராஹிம் நபிக்கு தகப்பன் இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய உறவு தானே, அவங்க இருந்தானே இப்ராஹிம் நபியை பிறந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவர் விரோதி என்கிறான், புறக்கணிங்கிறான். இப்ராஹிம் நபி புறக்கணிக்கலையா? நபி அவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட இருந்து வந்தவங்க தானே. அபூ தாலிப் தானே ரசூலுல்லாஹ்வை சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க. அவருக்காக வேண்டி உன்னுடைய உறவாக இருந்தாலும் பிரார்த்தனை செய்யாத வெளியே வந்துரு அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் புறக்கணிக்கலையா? உறவு என்பதை பேணணும். எப்போ? அவங்க தீமை செய்யாம இருந்தால், அவங்க நன்மையில வகி செய்தில ஒன்றுபட்டு இருந்தால் உறவை பேணலாம். அதே நேரத்தில் திருமணத்துல தான் உறவை பேணணும். எவன் சொன்னா? எந்த வகையில இருக்கிறது? இறைவன் சொன்னானா? திருமணத்துல உறவுக்காரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ சாப்பாடு போடு, எங்க இருக்குது? திருமணம் ஒன்றுல தான் உறவை பேணணும் அப்படின்னு எங்க இருக்கிறது? காட்டுங்க. உறவை பேணணும்ல, உறவை பேணணும்ல, எங்க கண்டுபிடிச்ச காட்டு. ரசூலுல்லாஹ் திருமணத்துல உங்களுடைய உறவை பேணுங்கள் சொன்னதை காட்டுங்க. பொதுவா சொன்னதை கொண்டு போய் இங்க ஏன் நீங்க திணிக்கிறீங்க? பொதுவா உறவை பேணுங்கன்னாங்க. அது எப்போ? உன் உறவுக்காரன் வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான், போய் பாரு, ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடு. உன்னால கொடுக்க முடியுமா? உன் உறவுக்காரன் தானப்பா. உன் உறவுக்காரன் காய்ச்சல் தலைவலி வேற ஏதாவது ஒரு நோய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிறான், போய் பார்க்க முடியுதா? 1 கிலோ ஆப்பிள் வாங்குறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறேன். இவதான் உறவை பேண்டாகலாம். யாரு? இந்த நோயாளி இருக்கிறாங்கல்லங்க, அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ அடுத்த வீட்டுக்கு, இந்த மாதிரி உறவுக்காரங்க யாராவது ஒரு ஆளு ஆஸ்பத்திரியில் படுத்துனான்னு வைங்களேன், ஒரு 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போறதுக்கு இவன் யோசனையை பார்க்கணுமே. 2 கிலோவுக்கு என்ன ரேட்டு? இவதான் கல்யாணத்தில் உறவை பேண்டாகலாம். ஏன் ஆஸ்பத்திரி செலவு அந்த பில்லை நீ வாங்கி கட்ட? கல்யாணத்தில் உறவு பேணணும்னு முடிவு எடுக்கிறீங்களப்பா. உன் உறவுக்காரனுக்கு முடியலை என்றால் எவ்வளவுப்பா பில்லு? நான் கட்ட வரேன் சொல்லுவாப்பா. துண்டக்கான துணியக்காரன் ஓடுறான். உன் உறவுக்காரன் படிக்கிறான்ல, அவனுக்கு படிக்கிறதுக்கு என்ன செலவு? பில்ல கொண்டா, நான் கட்டுதேன். அவன் டாக்டர் படிக்கணுமா, இன்ஜினியர் படிக்கணுமா, வேற ஏதாவது தொழில்நுட்ப கல்வியை படிக்கணுமா, ஏன்ட்ட சொல்லு, அந்த செலவு நான் ஏத்துக்கிறேன். என் அண்ணன் மகன், என் மாமா மகன், என் மச்சா மகன், என் உறவுக்காரன், அப்ப நீ பேசு. அப்பமெல்லாம் உறவு கண்ணுக்கே தெரியாது. சொந்த பந்தங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கின்ற பொழுது கண்ணு தெரியாது. டிரெஸ்ஸுக்கு அல்லோலப்பட்டு இருக்கும் போது அவனுக்கு இவன் ஒரு ஆடை வாங்கி கொடுத்திருக்க மாட்டான், அப்ப கண்ணுக்கு தெரியாது. இவன் தன்னுடைய செல்வத்தை பெருமை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய கல்யாணம் பண்ணும்போதுதான், ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக ஒரு திருமணம் பண்ணும்போதுதான் இப்படி ஒரு சந்துல ஓட்டைக்குள்ள புகுந்து நாங்க உறவை பேணணும்ல, உறவை பேணணும்ல. முதல்ல விளங்கிடுங்க, தௌஹீத்வாதி சொன்னாலும் சரி, தௌஹீத் அல்லாதவர்கள் சொன்னாலும் சரி, கல்யாணத்தில் உறவை பேணணும் அப்படின்னு ஒருத்தன் வாதம் வச்சுட்டா ஆதாரத்தை கேளுங்க. ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணாங்க, உறவை எத்தனை உறவை கூப்பிட்டாங்க காட்டு. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பேரை கூப்பிட்டு வச்சா? ஏன்னா ரசூலுல்லாஹ் குறைஷ் குடும்பம், அவங்க உறவுக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதை விட சம்பந்த வழிகள்
ஆயிஷாவை கட்டின அபூபக்கர், ஹப்சாவை கட்டின அவங்களுடைய தகப்பனார் உமர், இப்படின்னு நெருங்கிய தோழர்கள் இருந்தாங்க. இந்த சம்பந்த வழியை விட்டாச்சுன்னா இன்னைக்கு கல்யாணமே நாசமா போயிடும். ரசூலுல்லாஹ் எத்தனை சம்பந்த வழியை கூப்பிட்டாங்க, எத்தனை பேரை கூப்பிட்டாங்க காட்டுங்களேன். உறவை பேணணும், கல்யாணத்துல தான் பேணணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்களப்பா. ஒத்த ஹதீஸ காட்டுங்க. யார் யாரெல்லாம் திருமணத்துல உறவு பேணணும் என்று ஒரு வாதத்தை வைத்து ஆடம்பர திருமணம் பண்ணுகிறீர்களோ உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் அத்தனை கல்யாணம் பண்ணாங்க. அவங்க காலத்தில் அவ்வளவு திருமணம் நடந்திருக்கிறது. அந்த திருமணத்துல நபியுடைய காலகட்டத்தில் எத்தனை உறவை பேணாங்க திருமணத்துல, அதை காட்டுங்க. அதனால வஹியை நாம புறந்தள்ளி விட்டோம் என்றால் இந்த அனாச்சாரங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. இறுதியாக அல்லாஹ் காப்பாற்றணும், ஈமானுக்கு வேட்டு வந்துடும். வஹியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணிக்க வஹி தேவையில்லை என்ற நிலைக்கு வர 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 நம்முடைய ஈமானுக்கு தான் பாதிப்போம். கொள்கையில உறுதியா இருக்கணுமா? இப்ராஹிம் நபியை முன்மாதிரியா இருங்க. இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியில மிக முக்கியமான முன்மாதிரி குர்ஆனையும் வஹி செய்தியையும் இறைவன்கிட்ட இருந்து வந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே அடிபணிஞ்சிருவாங்க. வியாக்கியானம் பேச மாட்டாங்க. அவங்கள்ட்ட வியாக்கியானம் பேசக்கூடிய சித்தாந்தம் அது இல்லை. நம்ம பேசுறோமே கல்யாணத்துக்கு அல்லது மற்ற விஷயங்களுக்கு, மார்க்கத்துக்கு புறம்பான எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பேசுறோமே, இந்த வியாக்கியானம் இப்ராஹிம் நபிட்ட இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்ல. அதை நாம பின்பற்றுவோம். கொள்கையில மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல ஒரு காலத்திலையும் சமரசத்தை நாம விரும்ப வேண்டாம். அது இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லை. எல்லா விதத்திலையும் இந்த மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழியில நாம நடப்போம். மறுமையிலே சொர்க்கத்தை அடைய நாம பிரார்த்தனை செய்வோம். வல்லல்லாஹ் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.